வணக்கம்யா. ரொம்ப நல்லது அவர்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கோம். ஓகே. நன்றி. சூப்பர். வணக்கம். ஆ. சொல்லுங்க ஐயா. கேக்குது. ஆமாமா. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நேர்ல காமிச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கீங்க. நீங்க அறிவியல் இதழ்ல மத்திய அரசினுடைய சயன்ஸ் ஜேர்னல்ல வரணும் அப்டின்னேன். அப்புறம் அவங்க ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. இத அனுப்புங்க. அப்புறம் நீங்க ஷார்ட்டா அனுப்புங்க. ஒரு பக்கம் சும்மா ஒரு 15 வரி, 20 வரி ஷார்ட்டா வர்ற மாரி அனுப்புங்க அப்டின்னாரு. நீண்ட கால கட்டுரையில தேவையில்ல அவங்களுக்கு சயன்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாரு. சரி அதெல்லாம் நம்ம அப்படித்தான். அதுவும் ஒரு 4 வரியில வர்ற மாரி இருக்கணும். இப்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் பாருங்க. பொட்டாசியம் K40, அப்புறம் வந்து நைட்ரஜன் 14, அப்புறம் வந்து C14 இவ்வளவுதான். இந்த 3 3மே ஒரு சாதாரண செல்லுல இருக்கும். அது கடையில விக்கிற செல் இருக்கு பார்த்தீங்களா? அதுல இருக்கும். அவ்வளவுதான். இது ஐசோடோப். இந்த ஐசோடோப்ங்கிறது இப்ப எல்லாரும் சாதாரணமா வேதியியல் உள்ள ஏதோ கெமிக்கல் இருக்குன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இல்ல அத்தனை ஐசோடோப். அந்த ஐசோடோப் பயன்படுத்தி நம்ம வந்து வெளிய கிராஃபைட் விட்டுருக்கும் பொழுது, அது சாகா பேட்டரியா மாறுது. இப்ப நான் கூட 21 லைட் வச்சிருக்கேன். 21 லைட். இதெல்லாம் வந்து சாகவே வேணும். எந்த அளவுக்கு அதிகமா குடுக்குறோமோ, அந்த அளவு ரீசார்ஜ் ஆகுது. எடுத்த உடனே 250 மில்லி வோல்ட் ரீசார்ஜ் ஆகுதுங்கிறது தான் பெரிய விஷயம். இது வெற்றி அடையும். அவ்வளவுதான். அப்புறம் இந்த சயின்ஸ் அறிவியல் இதழ்ல எழுதணும். நான் கூட அறிவியல் பலகைன்னு ஒன்று இருக்குது. மத்திய அரசு இந்த விஞ்ஞான் பிரச்சார் பாரதின்னு ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசமா கடிதம் எழுதிட்டே இருக்காரு. ஒரு பதிலும் வரமாட்டேங்குது. அது ஹெல்ப் கேட்கறது தானங்க ஐயா. அவர்ட்ட எப்படி அத அப்ரோச் பண்றது? அதான் இப்ப அவரு தான் ஒரு ஒரு பட்டியல் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. நான் பிராமணிக நான் நான் பிராமணா, என்னமோ பிராமணா, நான் பிராமணா, நான் நியூட்டோனியன் அப்படி ஏதேதோ அனுப்பிச்சிருக்காரு. அது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு ஒரு 15, 16 பட்டியல் அனுப்பிச்சிருக்காரு. ஏதோ ஒண்ணுல நீங்க எழுதணும் அப்படின்னாரு. இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் வந்து சில இதில எழுதியிருந்தாலும் கூட, இந்த மத்திய அரசு இதழ்ல வந்துடுதுன்னா, ரொம்ப லோக்கல்ல வரணும் முதல்ல. அது வந்துட்டா எல்லா கல்லூரிக்கும் அது போகும். இன்ஜினியர் கல்லூரி பூரா அந்த மேகசின் போகும். படிச்சு பார்த்தாங்கன்னா பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஈஸின்னு. நாங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட் எல்லாம் புடிச்சு செஞ்சு ஒரு 100 பேத்த செய்ய வச்சுட்டோம்னு இப்ப தான் 10, 15 ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஒரு 10, 15 பேர் செய்ய நம்ம ஆளுங்களே 20 பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களே. 15, 16 பேரு. இப்ப பாருங்க எல்லாம் ஆர்வம் வந்துருச்சு. அத பார்க்கணும். 21 லைட் வச்சு ஒருத்தர் நோட் பண்ணியிருக்கோம். பட்டைய கிளப்புது. 8 நாள் எரிஞ்சதுன்னா மிகப்பெரிய வெற்றி. இப்ப நம்ம வந்து 8 நாள்ல போயிடுச்சு அது. ஆனாலும் அந்த ரீசார்ஜ் ஆகுறது, அந்த வெளியிருந்து வேகமா உறிஞ்சுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது சாதாரண செல்லுல இப்படி நடக்குதுன்னா, நம்ம திட்டமிட்டு கொஞ்சோணும் இந்த வெங்காரம் சேர்த்தணும். சாதாரண வெங்காரம். இந்த வெங்காரமும் இந்த கடல் மண்ணும் போட்டா அவ்வளவுதான். அது 1000 ஆண்டுக்கு ஆகாது. அது அறிவியல் இதழ் வந்துருச்சுன்னா, ரொம்ப நல்லது. நானும் அறிவியலுக்கிறேன். அந்த அறிவியல் பலகைன்னு ஒன்று இருக்கு. அது மத்திய அரசினுடைய பிரச்சார் பாரதி சபைன்னு சொல்லுவாங்க. அதில தான் எழுதுவாங்க. அது தமிழ் எல்லா மொழியிலயும் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு போகுதோ, எந்த மாநிலத்துக்கு போகுதோ, அந்த மாநில மொழிலாம் எல்லாம் டிஜிட்டல் தான். சும்மா பெருசா ஒண்ணும் இல்லங்க. டிஜிட்டல் தான் எல்லாமே. பேப்பர்லாம் எதுவும் கிடையாது. பேப்பர் புக்லாம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்தது. அறிவியல் இதழ். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைஸ் எல்லாம் WhatsAppல அனுப்பிச்சிடுறாங்க. இது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன இருக்கு இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு ஒரு கட்டுரை வரும். நம்ம அத படிச்சுக்க வேண்டியது தான். மற்றபடி செலவுலே இன்னைக்கு கம்மிங்க. அதில ஒரு தடவ வந்துட்டா எல்லாரும் பார்ப்பானுங்க. எல்லாம் டிஜிட்டல் தானே. அதெல்லாம் ஒண்ணும் 10 பைசா செலவு கிடையாது. சரிங்களா? ஆனா, ம். அவன் உள்ள கொண்டு வரணும் அவன். அந்த எடிட்டர் வந்து உள்ள கொண்டு வரணும். இந்த எடிட்டர் கையில தான் இருக்கு எல்லாமே. ம். வணக்கம். சொல்லுங்க சார். கேட்கிறேன் ஐயா. ஆமா. அதனால தான் சொல்றேன். பேரு அ பேசிட்டாரு. ஒரு அ தடவ கட் பண்ணி மறுபடியும் ஏதோ திடீர்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னு அப்புறம் நிறுத்தி 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னாரு. அதுக்குள்ள அப்புறம் மறுபடியும் 8 நிமிஷம் பேசினாரு. சொல்லிட்டாரு சுருக்கமா இருக்குது. என்ன படிச்சிருக்காரு இந்த பழைய பீஸு தமிழ் மாணவன் இல்ல அவர் சொல்லிட்டாரு. அது ரைட் அதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்ல. கண்டுபிடிக்கிறது தனித்திறமை அப்டின்னாரு. நெறைய நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. தெரிஞ்சுட்டாரு. நெறைய நீங்க ஆராய்ச்சி பண்றீங்கன்னு தெரிஞ்சுட்டாரு. ஓகே. இப்ப கூட அவரு பார்த்திருப்பாரு அப்ப. ஆ உங்க வெப்சைட் பார்த்திருப்பாரு அப்ப உங்களுது. நான் ஏதோ குடுத்துட்டு தான் பார்த்து வந்தேன் டீட்டெயில்ஸ். அதான் லிங்க் எல்லாம் குடுத்துருக்கிறீங்க இல்லையா? அதுல நம்ம தினம் போடுற YouTube அப்டேட் பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சுருவாரு அவரு. அவர் சொல்லிட்டாரு, "நெறைய நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. இது வந்து ஒழுங்கா வரணும். அவருக்கும் விருப்பம் தான். என்னால எல்லா உதவியும் செய்றேன். மேகசின்ல வர்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? அறிவியல கொண்டு வர முடியும்ன்ருக்காரு. சரின்ட்டு. 2வது அதுவே சொன்னேன். இந்த மாரி பள்ளிக்கூட மாணவர்கள கொண்டுட்டு போகணும். அதெல்லாம் ரைட்டு தான். இன்னைக்கு வந்து பிசிக்ஸ்ல ஆளே கிடையாது. சேர்றதே இல்லன்ட்டாரு. ஆமா அது உண்மதான். யாரும் அறிவியல்ல சேர்றது இல்லைங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டோட்டல் அவுட்டுங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல யாரும் ம். சேர்றது தெரியுமா உங்களுக்கு? ஆமா. கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது எப்பவுமே வருஷம் வருஷம். இது அதிகமாயிட்டே போகுங்க. எவனுக்கும் அறிவியல் ஆர்வம் இல்லைங்க. உலகத்துல அறிவியல் ஆர்வம் இல்லாத ஒரே நாடு இந்தியா தான். அறிவியலே போயிடுச்சுங்க. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இனிமேல் இருக்கவே இருக்காது. இருக்கும். ஆ 40 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. வாத்தியாருக்கு வேலையே இல்ல. நீ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இன்னும் எல்லாம். இன்னும் பேருக்கு தான் இருக்குமே தவிர, இந்த அறிவியல் ஆராய்ச்சியே இந்த நாட்டுல இல்லாம போயிடுது.
எல்லா நாடுகளும் இந்த லட்சணத்துல தான் இருக்குதுங்க. எல்லா நாடுமே கஷ்டம்னு நினைக்கிறாங்க படிக்கிறது. பிசிக்ஸ். பிசிக்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. விளையாட்டு இதெல்லாம். என்னது? ம். ஆராய்ச்சியாளர் வேறங்க, படிக்கிறது என்பது வேறங்க. இது படிச்சுட்டு எரிச்சல் தான் வருங்க. என்னது? ம். அது ஆமா. செய்முறை கிடையாதுங்க ஐயா. அதான் ரொம்ப கொடூரங்க. என்னது? செய்முறை கல்வி. அப்ப நீங்க செஞ்சு பார்த்தங்காட்டி உங்கள பார்த்து அறிவாளின்ட்டாங்க பாருங்க. என்னங்க நீங்க ஒண்ணுமே பண்ணல கொண்டு போய் காமிச்சீங்க. இவ்வளோ திறமையா பேசுறீங்க. ஒண்ணு செஞ்சு பார்த்தா வந்த அறிவு. இப்ப இதுல 3 பொருள் தான் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. 3 பொருள் இங்க அழிஞ்சிருக்கு பாருங்க. பொட்டாசியம், அப்புறம் நைட்ரஜன், அப்புறம் கார்பன். இந்த 3 தான். இந்த 3க்கு ஐசோடோப் அவ்வளவுதான். இதுதான் இந்த வேலைய பண்ணுது. இது வ இன்னைக்கு இருக்கிற புரொஃபசர் அது வேற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கெமிக்கல் படம் நடிக்கிறேன். ஏன் சாகல? அதுதான் நம்ம பண்ண வெளிய 2டி வச்சிருக்கிறோம். அந்த 2டி அப்படிங்கிறது இப்பதான் இந்த 2டிங்கிறது கிராஃபைட் தான். கிராஃபைட்ங்கிறது கார்பனை கட்டமைக்கிறப்ப நெல்லு மூட்டைங்கிறோம். உள்ள நெல் இருக்குது. வெளிய வெளிய சாக்கு இருக்குது. சாக்குங்கிறது என்னன்னு கேட்டா, உள்ள இருக்கிற நெல்ல புடிச்சு வச்சுக்கிறதா தவிர ஆமா. கண்ணுல அந்த சாக்குங்கிறது கண்ணுக்கு தெரியும். சணல் சாக்கு. அதுதான் 3டி. உள்ள இருக்கிற நெல்லு கிராஃபீன். இந்த கிராஃபீன கட்டமைக்கிறதுக்கு தான் சாக்கு. அந்த மேல இருக்கிறது. அதுதான் விஷயம். இது 2010ல தான் தெரியும். அதனால எந்த உலகத்துல இருக்கிற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிக்கு இது தெரியாது. ம். 2020 இப்பதாங்க ஜனவரில தாங்க கண்டுபிடிச்சேன் நானு. ஜனவரில கண்டுபிடிச்சு ம். 6, 8 மாசம் தான் ஆயிருக்கு. இப்பதான் எல்லாத்துக்கும் பரவிட்டு இருக்குது. எப்படியும் புரொஃபசருக்கு போயிடுச்சுல்ல. பெரிய விஷயம் இல்லையா? அவரு சும்மா இருக்க மாட்டாரு. கேட்பாரு. ம். நோட்டு கேட்பாரு. அதனால நீங்க 2 3 அடுத்தது பிசிக்ஸ் போயிட்டீங்க. அவரு ஹெச்ஓடியா, அசிஸ்டன்ட் புரொஃபசருங்களே யாரா இருந்தாலும் சரி. ம். ரொட்டேஷன்ல வரும். இப்ப ஹெச்ஓடில. ஆனா நெறைய அவர் தான் இருக்கிறதுலே பிஸியான ஆளு அந்த டிபார்ட்மெண்ட். ஆ ரைட். அடுத்தது பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல். இதே மாரி ஒரு பேப்பர் போட்டு வந்துருங்க. அதுல மண்டைய கொடைஞ்சு விட்டு வந்துருங்க. புரியுதுங்களா? ம். சரிங்க. அடுத்தது போறப்ப 21 எல்இடி வச்சு டியூராசெல் வச்சு பட்டைய கலப்பி 21 எல்இடி கொண்டு போட்டு வந்துருங்க. இந்த மாரி நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. அப்ப 4 ஷாம்பு, 5 ஷாம்பு. அப்ப உங்களுக்கும் அறிவு வந்துரும். சமுதாயத்துல என்ன வந்துரும் உங்களுக்கு? அப்புறம் நீங்க கல்லூரிலேயே நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. கல்லூரிலேயே உங்களுக்கு நடக்குது. இருக்கிற இடம் தெரியாம இருப்பேன் ஆபீஸ்ல. இப்ப பாருங்க நீ கூகுள் ராஜ் எப்படி பார்க்க வணக்கம்பா, என்னம்மா எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாரு. இல்ல இப்படித்தான் நீங்க பழகணும். என்னது? ம். இனிமேல் நீங்க வெளிய வர போறீங்க. இது ஏன்னா இப்பவே வெளிய வந்துட்டீங்க. அவர் 5 நிமிஷம் பேசும்போதே சொல்லிட்டார்ல. இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறீங்க? ரைட். என்கிட்டயும் பேச நீங்க நெறைய தெரிஞ்சிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. வணக்கம் ஐயா. ஐயான்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்னது? ஆ. அவர உங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டனால நல்ல அவர் மனுஷன் WhatsAppல அவரு. போட்டுருக்காரு. வணக்கம் ஐயா. ஆ ம். நான் உங்களுக்கு அனுப்புறேங்க ஐயா. அப்படியே பேசிட்டாரு. நான் சொன்னேன் தமிழ் மாணவன்னு. சரி, சரி அப்படின்ட்டாரு. ஆ. ஆ. இப்படித்தான் இருக்கணும். அந்த உண்மையா அப்படியே இருக்கணும். அது மெல்லத்தான் வருங்க. நம்ம முயற்சி பண்ணணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். புத்தகத்த படிங்க நீங்க. சாதாரண விஷயம். வெங்கடேசன் எவ்வளவு 30 வருஷம் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாரு. ம். அவர் காலத்துல ஒண்ணும் கிடையாது. அவரே என்ஆர்டிசிக்கு நெறைய எழுதியிருக்கு. என்ஆர்டிசிங்கிறது இந்தியாவிலே புகழ்பெற்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். நேஷனல் ரிசர்ச் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாம்பாங்க. அதான் என்ஆர்டிசிம்பாங்க. அதனால தமிழ் தமிழ்ல தாய்மொழியில கல்வி படிச்சுட்டு போறவங்க, தமிழ் படிச்சுட்டு போறவங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போனாலும் அது எதார்த்தம் இருக்கும் ஐயா. ஆ வாழ்க்கையில அந்த உண்மைய அவங்க பார்த்துருக்கேன். புரிஞ்சுக்குவாங்க. தாய்மொழியில உலகத்த தாய்மொழியில் படிக்கிறவன் தாங்க சிந்திக்க முடியும். எதார்த்தமா இருந்தாரு. அதனால தான் எனக்கு அவர மீட் பண்ணணும்னு போய் அவர் பார்த்தேன். சாதாரண பள்ளிக்கூடத்துல கிராம பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்தவர் தானே! அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப இருக்கிறவன் தான் சிபிஎஸ்இல சேர்ந்து சிபிஎஸ்இங்கிறது திட்டமிட்டு மனிதன மூளை செலவு பண்றதாங்க. அது ஆங்கிலம் படிச்சா அறிவு வரும்னு உலகம் பூரா தவறான இந்தியால மட்டும் தான் ஆங்கிலம் படிச்சா அறிவு வரும்னு தவறா இந்த கட்சிக்காரன் பண்றது தான். இந்த பகுத்தறிவு கட்சி, இந்த திமுக, அதிமுக எல்லாம் சேர்ந்து நாசம் பண்ணது தான். அதுக்கு காரணம் சூழ்ச்சி தான் காரணம். வெள்ளைக்காரன் இதுல எல்லாத்துக்கும் காரணம் வெள்ளைக்காரன். இந்த வெள்ளைக்காரன் சூழ்ச்சிய இப்ப புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாம அறிவில்லாத மாரி நடிச்சுட்டு இருக்கோம். 7000 ஆண்டு நம்ம கட்டடக்கலையில சிறந்தவங்க. நமக்கு பின்னாடி தான் எல்லாம் வந்தாகணும். நாம கிராஃபின் கண்டுபிடிச்சாச்சு. கரிப்ப பூசியாச்சு. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்துல இரும்பு கண்டுபிடிச்ச நாம தான். இரும்பு கண்டுபிடிச்சு இந்த பாடல்ல பதிவு பண்ணோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாள்னா இரும்புன்னு அர்த்தம். வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு எழுதுனேன். வாள்னா இரும்பு. அந்த இரும்பு உலகத்துல முதல் மலையில தான் இருந்தது. அந்த மலையிலிருந்து கரைஞ்சு எடுத்து தேய்ச்சிருக்கிறாங்க. அது இருந்தது எல்லாமே. நானே 70 புரோட்டோடைப் மேல வச்சிருக்கேன். இன்னும் ஒரு இதுதான் ஃபைனல் இது. இது டாப்ல போகுது. இது வெங்கடேசன் எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னாரு 229 பக்கம் எடுத்து படிங்க. அத நான் கண்டுபிடிச்ச சிசிடபிள்யூ என்ஜின், அப்புறம் கிராவிட்டி வீல் இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேங்க. சிசிடபிள்யூ என்ஜின தாண்டி இது போயிட்டு இருக்குது. நான் சிசிடபிள்யூ என்ஜின் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் வெவ்வேற மாரி ஐசோடோப் மெத்தட்லயே கொண்டு வந்தேன் நானு. இதுதான் டாப் சயன்ஸ். அதாவது எங்கன்னா எல்லா விஞ்ஞானிகளாலும் சொல்லப்பட்டது. 2 அணுக்கரு விசை இருக்குது. ஒண்ணு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ். வீக் ஃபோர்ஸ் நம்ம கையில எடுத்துருக்கிறோம். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நடைமுறையில இருக்குது. அது ஃபெயிலியர், ஆபத்து, கொடூரமானது.
இது வந்து இது வந்து இது இப்ப நாம எடுத்துக்கிறது அணுக்கரு நடுநிலை விசைங்கிறது வீக் ஃபோர்ஸ். இது வந்து யாரையும் சாகடிக்காது. ஏன்னா, அதுக்கு எந்த பவரும் கிடையாது. அது ஒருங்கிணைக்கும் பொழுது ட்ரிகர் மாரி வேலை செய்யும். இந்த ஒருங்கிணைச்சு ட்ரிகர் பண்ற வேலை தான் இந்த யாருக்கும் தெரியாது. ஏன்னா, எல்லாமே ஒரு சைக்கிள் வர்றதுக்கு. அதாவது இப்ப கிராஃபைட் வந்து ஒரு கிராஃபைட்ன்னு வச்சுக்கோங்க. அது கார்பன் தான். எல்லாம் கார்பன் தான். இந்த கிராஃபைட் கார்பன் ஒரு சைக்கிள் வர்றதுக்கே வந்து 6000 ஆண்டு ஆகும். அப்ப ஒரு சராசரியா நம்ம பயன்படுத்துற டைனமோ, அல்லது நம்ம டீசல் இன்ஜின் பெட்ரோல் இப்போ ஓட்டுறோம். ஓட்டும் பொழுது சுத்துது இல்லையா? சுத்திட்டு கரண்ட் வருது. டீசல் இன்ஜின் ஜெனரேட்டர் வரும். உங்களுக்கு கல்லூரில இருக்கும். அந்த அந்த உள்ளுக்கு அந்த சக்கரம் ஒரு வினாடிக்கு குறைஞ்சபட்சம் 20 சுத்து சுத்தணும். ஒரு வினாடிக்கு. அல்லது நிமிஷத்துக்கு 6000 ஆர்பிஎம் சொல்லுவாங்க. ரொட்டேஷன் பெர் மினிட்ன்னு சொல்லுவாங்க. அது 300 தடவ அதான் 3000 மினிமம் 3000 சுத்து சுத்தணும் அந்த மோட்டார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கணக்கு போட்டீங்கன்னா, வினாடிக்கு 50 சுத்து சுத்தணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். வினாடிக்கு 50 சுத்து சுத்துனா தான், அந்த ஜெனரேட்டர்லருந்து கரண்ட் வெளிய வரும். வினாடிக்கு 1 சுத்து சுத்துனா ஒண்ணுக்கே ஆகாது. இப்ப புரியுதா? ஆனால் நாம கையில எடுத்துட்டு யாரும் நம்ப முடியாது. இது வந்து 6000 வருஷத்துக்கு ஒரு சுத்து சுத்தும். என்னது? 6000 வருஷத்துக்கு அவ்வளோ எப்ப கரண்ட் அப்ப வருது? காலகட்டம் இருக்கு. இது அதாவது ஒரு வினாடிக்கு குறைஞ்சபட்சம் இப்ப இருக்கிற இந்தியால இருக்கிற ஜெனரேட்டர், உலகத்துல இருக்கிற எந்த ஜெனரேட்டர் இருந்தாலும் சரி, வினாடிக்கு 20 சுத்து சுத்தணும். 20 சுத்து சுத்தினா தான் கரண்ட் புரொடியூஸ் ஆகி வெளிய வரும். ஆனால் 6000க்கு ஒரு சுத்துனா கற்பனை சாத்தியமே இல்ல இது. நீ போடா லூசுன்றுவாங்க. ஆனால் நாம பண்ணியிருக்கிறது எந்த விஞ்ஞானியாலும் ஜீரணித்துக் முடியாது. ஏன்னா ஐசோடோப்ன்னு சொன்னாவே நம்பிருவாங்க. நம்புறதில்ல. ஐசோடோப்புக்கு வந்து ஒரு பவர் இருக்கு. ஆனால் எல்லாம் இப்ப நம்ம பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் 40ன்னு வச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா 15 அது வந்து மின்சாரம். மின்சாரம்னா எப்படின்னா, மின்சாரம்னா எப்படின்னு நெனைக்கிற மாரி ஏதோ அது மேல பொட்டாசியத்துக்கு மேல வச்சா லைட் எரிஞ்சுரும் அது முட்டாள்தனம். ஒண்ணும் நடக்காது. அத வந்து வாயில போட்டு தின்னாலும் வாழைப்பழம் திங்கிற மாரி தான். வாழைப்பழத்திலே பொட்டாசியம் இருக்குது. அத எடுத்து திங்கிறான். நீ பொட்டா ம் நீங்க விவசாயத்துக்கு போறது பொட்டாசியம் தான். அதே பொட்டாசியத்த இயற்கையா வாழைப்பழத்துல இருக்குது. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற K40 அப்படிங்கிறது அது ஐசோடோப். இது யாருக்குமே தெரியாது. 99.9 மடங்கு அந்த இது பொட்டாசியமா தான் இருக்கும். பூ அ 0.0 0.000000 அப்படின்னு 1 போட்டீங்கன்னா, அதுதான் ஐசோடோப். அது புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த ஐசோடோப் தான் சாகாம இருக்கும். அதுதான் 8,00,000 ஆண்டுக்கு ட்ரிகர்ன்னு அப்படி தூண்டி விடுறது. ஆனா இதுக்கு பவர் இருக்கணும். நாம குடுக்குற இந்த முதல் நம்மட்ட ஒரு பவர் இருக்கணும். அதாவது தாண்டுகின்ற அப்ப நம்ம வந்து ஒரு பளம் தூக்குற நம்ம ஒரு 10 நம்ம 100 கிலோ தூக்குறோம்னா, அ தூக்குறதுக்கு சக்தி இருக்கணும். ஆனா தூண்டி விடுக்க ஒரு கை பிடிங்கன்னு சொல்றோம்ல, டக்குனு தூக்கி தோள்ல வச்சுட்டு போயிருவோம். கீழ இருந்து மேல இந்த 20 கிலோ 20 கிலோ தூக்குறதுக்கான வலிமை உங்களுக்கு இருக்கும். இந்த கீழ இருந்து தோள்ல தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்புறம் அம்பராம தூக்கிட்டு போறானா இல்லையா? ம். அது கீழ இருந்து தூக்கி இருக்க ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் தான் இந்த K40 வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இது ம். அதத்தான் தூண்டி விட்டு மேல உட்காந்துக்குது. அப்புறம் போட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் இது. அப்பதான் இது வேலை செய்யுமே தவிர, மற்றபடிக்கு இந்த 3 பேட்டரி வச்சுட்டு வெளிய வச்சுட்டு சப்ளை குடுக்கும்போது ஒரு சப்ளையும் நடக்காது, ஒண்ணும் நடக்காது. இத நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இத போக போக நம்ம செஞ்சது இப்ப நான் எப்பயுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது மாரி நான் செஞ்சது மாரி உலகத்துல யாரும் செஞ்சிருக்க கூடாது. அதான் விஷயமே. நான் செஞ்சிருக்கிற மாரி ஆமா யூனிக்கா இருக்கணும். உலகத்துல எவனும் செஞ்சிருக்க இப்போ கூடாது. இது பெரிய லெவல்ல செய்யவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஐயா? இல்ல ஆ? இந்த இது பெரிய லெவல்ல செய்யறதுக்கும் இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பெரிய லெவல் செய்யணும்னா, முதல்ல விஞ்ஞானத்துக்கு தெரியணும் இல்லைங்க. செய்யலாம். பெரிய லெவல் செய்யணும்னா, இப்ப இது வந்து இப்ப நாம கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, அது மொத்தமா அதோட மொத்த எடையே உள்ள இருக்கிற மருந்து எடையே வெறும் 5 கிராம் தான். 5 கிராம் தான் 6 கிராமுக்கு மேல வராது. வெளிய இருக்கிற கவர் தான் வந்து மொத்தமா சேர்த்து 20 கிராம் வரும். உள்ள இருக்கிற மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 8 கிராம் கூட வராது. இந்த 8 கிராமுக்கு இவ்வளோ பவர் வருதுன்னா, இதே ஒரு 100 கிலோல செஞ்சா எப்படி இருக்கும்? ம். பாண்டிச்சேரிக்கு மின்சாரம் குடுத்துரலாம். என்னது? இப்போ ஒரு ஃபேனு, லைட்டு ஓட்டுற அளவுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்களா ஐயா? நான் கண்டுபிடிச்சாச்சு. நீ அவ்வளவுதான். நீ எல்லாரும் செய்யணும். முதல்ல விஞ்ஞானிகள் ஒத்துக்கணும். இப்ப நம்ம வந்து இந்த கடையில வாங்குற பேட்டரிய அவங்க ஒத்துக்கணும். செய்யலாம். இப்ப செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல ஒரு இது வந்து சின்னதா காமிச்சு ஒரு ஃபேனும், லைட்டும் ஓடுதுன்னு காமிக்கிறதுக்கு. அதுதான் 21 லைட் எரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் என்ன? ம். இந்த ஒண்ண வந்து நான் ஒண்ண இதுக்கு பதில் சொல்லணுங்க. ம். எதுக்கு பதில் சொல்லணும்? ஆரம்ப கட்டத்துக்கு பதில் சொல்லு. ம். நம்ம அத செஞ்சு காமிச்சு ஆமான்ட்டு போயிருவாங்க. அப்புறம் ம். அப்புறம் அதுல என்ன யார் எடுத்துட்டு போறது அதைய? நீங்க முதல்ல இப்ப
சாதாரணமா நீங்க கேட்கிற கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முதல் விஞ்ஞானத்துல ஏற்றுக்கொள்ளணும். விஞ்ஞானத்துல ஏத்துக்கணும். தியரியே தெரியாத பொழுது பிராக்டிகல் பண்ணி என்ன பண்ண முடியும்? நம்ம யாரும் பிராக்டிகல் கேட்க மாட்டாங்க அது. பிராக்டிகல் ம். கேட்க மாட்டாங்க. நீங்க நேரடியா பிராக்டிகலும் தியரியும் குடுத்துக்காட்டி மிரண்டுட்டாங்க அவங்க. அவ்வளவுதான். நீங்க தியரி ம். சொன்னீங்கன்னா போடான்ருவாங்க. அப்படியா? ன்ருவாங்க. பாரு பிராக்டிகல்னு சொன்னா நேர்ல பார்த்தாங்களா அவங்க? நீங்க இதோட ம். 21 லைன் வச்சு செஞ்சு செஞ்சு போய் பாருங்க. உடனே அவர் ம். செய்ய ஆரம்பிச்சுருவாரு. நீங்க அடுத்து செய்ய வேண்டியது 21 லைன் இந்த இவர விட்டுருங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி போங்க. எலக்ட்ரானிக் போயிருங்க பேசாம. எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் 2 புடிங்க. அவங்க தான் மின்சாரம் கூட்டு 21 செஞ்சு 2 சாம்பிள் எடுத்து 2 குடுத்து போட்டு இந்த பேப்பர் குடுத்து போட்டு வந்துருங்க. அவன் படிச்சுட்டு கிடக்கட்டும். இந்த 8 நாள் எறிங்க பாருங்க. ஆம்பியர் எவ்வளவு வருதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளோதான். கேட்டா இந்த ஐசோடோப் மெத்தடு அணுக்கரு நடித்த விசை. அதுக்கு மேல பேசக்கூடாது. நீங்க சுருக்கமா பேசுறதுங்கிறது வேலை நடக்குது. ம். அதிகமா பேசவே கூடாது. விஞ்ஞானிகள் அதிகமா ஆர்வம் இருக்கிறவன் கொட கொடன்னு கிடைச்சேன்னு மணிக்கணக்கா பேசலாம். அதாவது விரிவா கேட்கிறவனுக்கு விரிவா சொல்லணும். இவரு ம். சுருக்கமா தான் கேட்கிறாரு என்கிட்ட. ஆமா. என்ட்டயும் சுருக்கமா தான் கேட்டாரு. அப்ப கண்டிப்பா. அவ்வளவுதான். இந்த சுருக்கமா இருந்தா தான் அவனுக்கு நேரம் மிச்சம். இல்லன்னா அவன் ஏங்க அவனுக்கு ஒரு நாளைக்கு நேரம் ஏதோ வேற சிந்தையில இருக்கிற பள்ளிக்கூடம், அது இது கல்லூரி, நிர்வாகம் எப்படியோ சிக்கல் சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பானா? அவனுக்கு அந்த பிரச்சனையிலே புடுங்கிட்டு இருப்பான். அதனால அவர் சொன்னாரு சுருக்கமா இருக்கு. அதான் இப்ப நான் சொல்லிட்டேன் பாருங்க. இப்ப நான் திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன அந்த பேட்டரில என்னென்ன இருக்குது? பேட்டரியில நானுங்க பொட்டாசியம், அவ்வளவுதான். மெக்னீசியம், தோ மெக்னீசியமா? தோ தோ இதெல்லாம் தோ அப்புறம். சாரி பொட்டாசியம். தோரியமா என்னமோ சொன்னீங்க? அதுவும் கிடையாது. என்னங்க மாடி மாடி எங்கேயோ போறீங்க? அதாவது தோரியம்ங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மண்டைய இப்ப நான் பேசுறேனா இல்லையா? இப்ப நான் பேசியிருக்கேன் ஆமா. அதேதான். மடுக்குள்ள தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சிருக்கேன்ல. அது பார்த்தீங்களா இல்லையா? அத படிச்சுக்கிறேன் ஐயா. நானு நான் அவ்வளவுதான். பேப்பர அத எடுத்து மட்டுமே வச்சிருந்தேன். பேசுங்க. இந்த தோரியம் இதெல்லாம் அப்புறம் நானு வரணும். அதெல்லாம் பேசக்கூடாது. நானா பேசுறது இல்ல. பேப்பர்ல கையில பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு தான் நான் அத அப்படியே சொல்லிடுறது. ம். அதுவும் நீங்க தோரியம்னு எப்ப வரணும்? இந்த தோரியம் இதெல்லாம் வந்து எப்ப வரணும்? இப்ப தோரியமா வச்சிருக்கீங்க நீங்க கையில வச்சிருக்கிறது. இல்ல, இல்ல கார்பன்ல தான் வச்சிருந்தேன். ஆ பேட்டரி சர்க்யூட் கார்பனுக்கு கார்பன். அந்த பேட்டரிக்குள்ள என்ன இருக்கு? நீங்க வச்சிருக்கிறது டீரோசெல் பேட்டரி. இந்த பேட்டரியில எவரடி பேட்டரி. இருக்கிறது அதுக்குள்ள என்ன கார்பனு. இருக்கு? கிராஃபைட் கலந்த உடனே அது கிராஃபீனா மாறி ஓப்பன் சர்க்யூட்ல அதெல்லாம் எனர்ஜைஸ் ரைட். தருது. அதெல்லாம் கிராஃபைட்டா மாறுறதுல எக்ஸ்ப்ளனேஷன். உள்ள என்ன ம். கெமிக்கல் இருக்கு? அத மட்டும் சொல்லுங்க. கார்பன் தானுங்கய்யா பேட்டரி ஃபுல்லா. கார்பன்லாம் இருக்குது. உள்ள என்ன இருக்கு? கார்பன் அப்புறம் என்னென்ன இன்னும் வேற என்ன இருக்குது உள்ள? வெறும் கார்பன் மட்டும் தான் அது இருக்குது அதுக்குள்ள. ஒரு சாதாரண நீங்க வச்சிருக்கிற பேட்டரிக்குள்ள. கெமிக்கல் எனக்கு தெரியாது. சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க சொல்லுங்க நான் கத்துக்கிறேன். தெரிஞ்சு மறந்துட்டேன். போச்சு போங்க. பொட்டாசியம். பொட்டாசியம் அதான் பொட்டாசியம். அப்புறம் நைட்ரஜன். பொட்டாசியம், நைட்ரஜன், அப்புறம் கார்பன். இந்த 3ம் தான் இது விட்றாதீங்க. இதுதான் பேசிக். பொட்டாசியம், நைட்ரஜன், கார்பன் இது 3ம் அதேங்க சேர்ந்து இருக்கு. அனுப்பிச்சிருக்கலாம். அத பார்த்து எங்களுக்கு திருப்பி கேள்வி வரணும். நீங்க அத ஓகே. அனுப்பிச்சிருக்கீங்க. அத பார்த்து இது என்னன்னு விளக்கம் கேட்க வேண்டாமா உடனே? பார்த்துட்டு அப்படியே விட்டுறதா? ஓகே. பொட்டாசியம், நைட்ரஜன், கார்பன். ம். பொட்டாசியம் K14 எழுதியிருக்கேன். நைட்ரஜன் 14 நைட்ரஜன் 14 போட்டிருக்கேன். கார்பன் ஓகே. C14 போட்டிருக்கேன். இதுதான் பேசிக். இதான் C14 உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கனா இல்லையா? அது பார்த்துட்டு டிக் பண்றது உங்க வேலை. அது என்னன்னு கேட்கணும். கெமிக்கல் ஃபார்முலாலாம் எனக்கு இப்ப இனிமே தாங்கய்யா திருப்பி அதெல்லாம் ஞாபகம் இருந்துட்டு வருது. போதுங்க. குருட்டடி அடிங்கங்கிறேன். என்னது? சரிங்கய்யா. பொட்டாசியம், என்ன பெரிய நைட்ரஜன், பேருங்க இப்ப இந்த கார்பன். கெமிக்கல் ஃபார்முலா. நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ, இப்போ நம்ம எனக்கு இது தவிர எத கேட்டாலும் சொல்ல மாட்டேன் நானு. எனக்கு தேவையில்ல அது. என்னது? ம். எது தேவையோ அத மட்டும் ஞாபகம் எனக்கு வச்சுக்கிறேன். எனக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தெரியுமா? ஆ அப்ப ஐயோ! அதுக்கு இதுக்கு எனக்கு என்னைய சம்மந்தம்? நான் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சியில என்ன தேவை? ஐயா உங்களுடைய இதுல கீழ வந்து எழில் ஏதோ ஒரு எம்எஸ் ஸ்டூடெண்ட்டோட நேம் அவங்க எல்லாம் தான் இந்த பொதுதான். டீம்ல லண்டன்ல இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. எழில் அவங்களா? இயல் இயல் தான். அவன் இ தப்பு தப்பா அறிவு சொல்றான். இயல் தான். இயல் சுயி. இயல். இயல்ங்கிற ஆ பேரு இந்தியால தமிழ்நாட்டுல நான் ஒருத்தன் பேர் வச்சேன். இயல். இயல்னா இயங்கிக் கொண்டே இயல் இருப்பது. அறிவு, இயல் சொன்னீங்க. இதுல ஆமா அறிவு. எழில்னு இருக்கா? பொண்ணு பேரு அறிவு. இது பேரு இயல். எழில்னு இருந்த மாரி இருந்தது. அது சரி, எழில்னு சரி. அவன் தப்பா கூகுள்ல தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். ஓகே, ஓகே. அவனுக்கு வாயில் நுழையிறது இல்ல. எதுக்கு EYALன்னு தான் குடுத்துருக்கேன். இயல்னா இயங்கிக் கொண்டே பிசிக்ஸ்ங்க. இயல்னா இயங்கிக் கொண்டே இருப்பது. ம். அவங்க அங்க டிபார்ட்மெண்ட்ல காமிச்சுட்டாங்க. அடுத்தது அவங்க ஒரு முதல் தன்னுடைய படிக்கிற கல்லூரியில தன்னுடைய ஆசிரியர்ட்ட காட்டணுங்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி காமிச்சாச்சு. புரியுதுங்களா? அதாவது எந்த துறை தமிழ் துறையா ம். பாதிட்டு காட்டு. அந்த மாரி தான் படிக்கிற துறையில காமிச்சாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, "இது அற்புதமா இருக்கு, வியப்பா இருக்கு. நீங்க உடனே எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் பாருங்க." அவர் இந்த நேரடியா பவர் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் போன்னு சொல்லிட்டாரு.
பவர் பாயிண்ட் ஸ்லைட்லாம் கூட அவங்களே போட்டுறாங்களா? நீங்க போட்டீங்களா? டீம் இருக்காங்கல்ல? ஆ? அவங்க போட்டுருக்காங்க. பவர் பாயிண்ட் ஸ்லைடு, டைப்பிங் இதெல்லாமே வந்து டீம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? நானே உருவாக்குறது தான். அது வந்து கூகுள்ல பண்ணி குடுத்துடுறான்ல. ஸ்லைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. ஸ்லைடு எல்லாம் அனுப்புறேன்ல அதெல்லாம் பாருங்க பிரமாதமா இருக்கு. ஆமாய்யா. அத நீங்களே பண்ணிறீங்களாய்யா? கம்ப்யூட்டரே தெரியாம இவ்வளோ அழகா பண்றீங்க. ஆமா, நானே பண்றது தான். செம்மையா இருக்குங்கய்யா எல்லாமே. தமிழ் முதல்ல டைப் பண்றதே எனக்கு செல்லுலே வராது. எவ்வளோ அழகா டைப் இல்ல பண்றீங்க. கூகுள்ல நீங்க கூகுள் நோட் புக்ன்னு இருக்கு இல்லையா? கூகுள் நோட் புக்ல பண்ணி பாருங்க பட்டைய கெளப்பும். இந்த என்ன சொல்றேன்னா உள்வாங்கிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணி குடுக்கும். நான் அத பார்ப்பேன். சூப்பருங்கய்யா. அந்த ஸ்லைடு நல்லா இருந்தா அந்த செலக்ட் பண்ணி மட்டும் அனுப்புவேன். பாரு எத்தன ஸ்லைடு உங்களுக்கு அனுப்புறேன். எப்படி பார்த்தா 14 ஸ்லைடு வரும் 13. அதுல நல்லதா இருக்கிறதுக்கு மட்டும் அனுப்புவேன் நானு. ஓகேங்க. ஸ்லைடு இப்ப நோட் புக் ஸ்லைடு பயங்கர வேலை. இது அதத்தான் அவரு பார்த்துட்டு ஸ்லைட்ஸ்லாம் அருமையா இருக்குன்ருக்காரு. அவரே மனசுல பார்த்துருக்காரு. நீங்க பென் டிரைவ்ல போட்டு குடுத்துருங்க. ம். லேப்டாப் கையில வச்சிருக்கிறீங்களா? அப்புறம் என்ன பட்டைய கெளப்பும். ம். இல்ல அவங்க லேப்டாப்ல போட்டு பார்த்தாங்க. நான் பென் ஆமா. டிரைவ் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். நீங்க ஒரு லேப்டாப்ல போட்டு உங்களுக்கு சொந்தமா இருக்குல்ல லேப்டாப் ஒரு டேப்லெட் ஒண்ணு வாங்கிக்கங்க. நான் டேப்லெட் எடுத்து ம். இந்த வேலைய பண்றேன். டேப்லெட் சிறுசா இருக்கு. எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். டேப்லெட். இதுல ம். கேலக்ஸி 9 வாங்கி வச்சிருக்கேன். நண்பர் அன்பளிப்பா எனக்கு குடுத்தாரு. அவரு அன்பளிப்பா வாங்கி குடுத்துட்டாரு. சொன்னேன் இந்த மாரி அடுத்து ஒண்ணு வாங்க போறோம். டக்குனு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆச்சு. ஒரு 1 1/4 வருஷம் ஆச்சு. நல்லா ஓடிட்டு இருக்குது. கேலக்ஸி. இதான் விஷயங்கய்யா. நீங்க உண்மையாலுமே ஒரு பெரிய அறிவாளியாக போறீங்க. அதான் விஷயமே. இது ஒண்ணுமே நீங்க ம். ஒண்ணுமே பண்ண இது சாதாரண அதாவது ஒண்ணும் இல்லைன்ட்டு போயிருங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிம்பிள் மேட்டருங்க அப்டின்ட்டு இருக்காங்க. உடனே அவங்க வந்து சிம்பிள் மேட்டருங்க இதெல்லாம் என்ன ஐசோடோப்பு இவ்வளவுதான் இருக்குது. நைட்ரஜன் 40 அத K40 மனப்பாடம் பண்ணிக்கங்க. அப்புறம் நைட்ரஜன் ம். 14 மனப்பாடம் பண்ணிக்கங்க. கார்பன் C14 மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது 3 இருக்குங்க. இது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது. 7,00,000 ஆண்டுக்கு சாவாது. வெளிய வந்து கிராஃபீன் வச்சிருக்கேன். கிராஃபீன்ங்கிறது கிராஃபைட் வச்சிருக்கேன். அது 2D. 2D வந்து ஃப்ளோட்டிங் ஆயிட்டே இருக்குது. ஃப்ளோட்டிங் அப்புறம் 0 டெஸ்லா. 0 டெஸ்லான்னா காந்தத்தன்மை இல்லாததுன்னு. அதாவது 0 டெஸ்லான்னா அந்த சூன்யத்திலே மிதக்குது. என்னது? ஓகே. டெஸ்லாங்கிறது வேற பூமத்தில. ஒண்ணும் இல்லைங்க. காந்தத்தன்மை டெஸ்லாங்கிற ஒரு விஞ்ஞானி பேரு. அந்த விஞ்ஞானி பேரு ம். காந்தத்துக்கு வச்சுட்டாங்க. அப்ப 0 டெஸ்லா. ஒரு சாதாரணமா சாதாரண ஒரு 10 கிராம் எடையுள்ள ஒரு உயிர் பொருள். 10 கிராம் எடை ஒரு தவளை, மீன் குஞ்சு அது ஏதோ ஒண்ணு வச்சு பெரட்டை ஏதோ ஒண்ணு. அத மிதக்கணும்னா, அத மிதக்க வைக்கிறதுக்கு அது அத ஒரு 10 கிராம் இருக்கிற ஒரு தவளை, 10 கிராம் ஒரு மீனு, பூரா தனிச்சத்து தான் இருக்கு. 90% தனிச்சத்து. தனிச்சத்து. நம்ம உடம்பே தனிச்சத்து தான். நம்ம உடம்பு காந்தத்துல ஒட்டாது. காந்தத்துல இருந்து நம்மளுக்கு விலகும். இல்லைங்களா? அதுக்கு பேரு டயான்னு பேரு. இத நிரூபிக்கிறதுக்கு தான் 3 டன் எடையுள்ள காந்தத்தையும், 20,000 மெகாபைட் 20,000 மெகாவாட்ஸ் குடுத்து தான் இந்த 5 நிமிஷம் மிதக்க வச்சாரு. கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 செலவாயிருக்கும். ஆனால் ம். அது என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி தண்ணீர் சத்துள்ள பொருள் வந்து அ எதிர்த்து நிக்கும். எத எதிர்த்து நிக்கும்? பூமிய எதிர்த்து நிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த அது பேரு பேராமேக்னெட், இது டயாமேக்னெட். அப்போ நம்மளது வந்து டயாமேக்னெட் புரியுதுங்களா? அ உள்ள இருக்கிற ம். கெமிக்கல்லாம் பேராமேக்னெட். எது பேராமேக்னெட்? இந்த பொட்டாசியம் பேராமேக்னெட். 914 அது இந்த 2 914ங்கிறது நைட்ரஜன் 14ங்கிறது பாராமேக்னெட். இந்த பாராமேக்னெட்டும் உள்ள கிராஃபைட் கலந்திருக்கும் 2 சண்டை போட்டுட்டே இருக்கும். 2 ஓகேங்க. ஆ ம். சண்டை போடும்பொழுது எனர்ஜி வந்துரும். கயிறு ஓகே. தாண்டு போட்டு மாரி. கயிறு இழுக்கிற போட்டு இருக்கு இல்லையா? அது மாரி இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த காந்தத்தை இழுக்கிறப்போ கரண்ட் அங்க உற்பத்தி ஆகுது. அத வந்து வெளிய இருக்கிற கிராஃபைட் ரெட்டியா இருக்காரு. அவரு வாங்கிக்கிறாரு. அவரு உள்ள உள்ள 2Dக்குள்ள உள்ள 2D யாரு கிராஃபின் மிதந்துட்டே இருப்பாரு. அவரு இயற்கையாகவே அத மிதந்துட்டு இருக்குது. அதான் பெரிய விஷயம். இயற்கையாவே வந்துட்டுருக்கு. இது போனோனே பயங்கர வேகத்துல சுத்துது. அவ்வளோதான். எத்தன ஆண்டு? 6000 ஆண்டு சுத்த வேண்டியது, 1 வினாடில சுத்துது. 6000 ஆண்டுக்கு 1 சுத்து சுத்த வேண்டியது, 1 வினாடில சூப்பர். 1 சுத்து சுத்துது. உடனே உடனே மின்சாரம் வந்துருது. இது மத்ததெல்லாம் வந்து பாருங்க நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இந்தியா பூரா இருக்கு. 10, 50 இடத்துல இருக்கு. அதெல்லாம் சாவடிக்கிறதுக்கே இருக்குது. எங்களுது உங்களுது கூடங்குளம் உங்களது ரொம்ப பக்கம். கூடங்குளம், இந்த கல்பாக்கம் ரொம்ப பக்கம். அங்க அது ஆச்சுன்னா பாண்டிச்சேரி காலி. டமார்ன்னு வெடிச்சதுன்னா ம். பாண்டிச்சேரியில முதல்ல சாவு வரும் நெறைய. சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டும். இதெல்லாம் ஆபத்து. ஆனால் இது எப்படி உடனடி மின்சாரம். அது எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் உள்ளயே போவே முடியாது. அங்க அந்த விஞ்ஞானிகள் இப்ப பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் உங்கள மாரி சயன்ஸ் லேப்ல இருப்பாங்கல்ல. அவங்களே வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுவாங்க. ரேடியேஷன் அதிகமாயிடுச்சுன்னா, உடனே லீவ போட்டு வெளிய போக சொல்லிருவாங்க. 1 மாசம் ம். அவங்களுக்கு மெடிக்கல் லீவ் போட்டு அந்த உள்ள இருக்க ரேடியேஷன குறைச்சிட்டு தான் வர சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கு. உள்ள ரொம்ப ஆபத்தானதுங்கய்யா. யாரும் உள்ளயே போ முடியாது. சும்மா நீங்க அதுலருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஆஃபீஸ் இருந்தா கூட, உங்க உடம்புல அது பாய்ஞ்சுட்டே இருக்கு. யாருக்கும் தெரிய முடியாது. அது வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆபத்தானது. ம். அதுல வேலைக்கு செய்றவன்லாம் ஆயுளே குறைஞ்சிருக்கும். வேலை செய்றவனுக்கு ஆயுளே
குறைஞ்சா போகும். எவன் அ அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல வேலை செய்றானோ, அவனுக்கு ஆயுளே குறைஞ்சிரும். புற்றுநோய் வந்துருங்க. என்னது? ம். அவனுக்கே தெரியாதுங்க. ரிட்டயர்மென்ட் வரப்ப புற்றுநோய் வந்துரும். எது வர்றப்போ? ரிட்டயர்மென்ட். செத்தான் அவன். ஆனா இது அப்படி இல்ல. இது எப்படின்னா, இது உடனடி மின்சாரம். அது பார்த்தீங்கன்னா, தண்ணிய கொதிக்க வைக்கணும், அப்புறம் நீராவியாக்கணும், அத டர்பைன்ல குடுக்கணும், அது சுத்தணும். கடைசியில ரூ. 1 குடுத்தீங்கன்னா ரூ. 5 வந்து சேரும். ரூ. 100 அதாவது ரூ. 100 குடுத்தீங்கன்னா, வெளிய வர்றது அப்புறம் ரூ. 10 வெளிய வரும். ரூ. 100 குடுத்து செலவு பண்ணிடுறீங்க. வெளிய வரது ம். எவ்வளவுங்க? ரூ. 10 வரும். அப்ப எவ்வளவு லாஸு? ரூ. 90. ரூ. 90 நட்டா இப்படித்தான் இவனுக்கு கண்டுபிடிச்சு இந்த லட்சணம் இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. யாரு? உழைப்பு. அமெரிக்காக்காரன் ஆ அதுல உழைப்பு மேன் பவர் வேற வேஸ்ட் ஆகுது. அத்தனை வீண்ங்க. அத்தனை இயற்கை காலம் தாழ்த்தி தான் வந்திருக்கு. இயற்கைக்கு தெரியும் மனுஷன் சாகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத பண்ணியிருக்குது. அவ்வளவுதான் இது ஒண்ணும் இல்லைங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா பேசுங்க மறுபடியும் பேசுறேன். பட் 7 மணிக்கு பொதுல ம். கூப்பிடுறேன் நன்றி. நானு. அது சும்மா மருத்துவம் பேசுவோம். நன்றி.